ஹலோ வாஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்தியா விசஸ் நியூசிலாந்தோட ஓடிஐ சீரீஸோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓடிஐ நாளைக்கு வந்து நடக்க போகுது. பரோடாவில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்குவாடை பற்றி ஒரு ஓவர்வியூ என்னென்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா திருப்பி ஓடிஐ டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸ்ரேயஸ் ஐயரும் இன்ஜுரியிலேருந்து திருப்பி டீமுக்குள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இந்த மேட்ச் வந்து மிஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு இப்போதைக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. திருப்பி முகமது சிராஜ் வந்து இந்தியன் டீமில் வந்திருக்காரு. பெரிய நேம்ஸ்னால் இது தான். ஆப்வியஸ்லி வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி வந்துட்டாங்க. சுப்மன் கில் திருப்பி வந்து கேப்டனாக வந்துட்டார். லாஸ்ட்டு சீரீஸில் வந்து கேஎல் ராகுல் வந்து கேப்டனாக இருந்தார். ஏன்னா சுப்மன் கில்லுக்கு இன்ஜுரி காரணமாக. இப்போது வந்து மறுபடியும் சுப்மன் கில் வந்துட்டார். ஸோ அவர் தான் வந்து லீட் பண்ண போகிறாரு. வைஸ் கேப்டனாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இந்த தடவையும் வந்து மிஸ் ஆகிட்டார். ஹர்திக் பாண்டியா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து திருப்பி டீமுக்குள்ளே வந்திருக்காரு. அண்ட் தென் வந்து இப்போ நியூசிலாந்து சைடுன்னு பார்த்தோன்னா, நியூசிலாந்து சைடில் வந்து பிக் நேம்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு கேன் வில்லியம்சன் கிடையாது, ரச்சின் ரவீந்திரா கிடையாது, அதுக்கப்புறமா ட்ரெண்ட் போல், டிம் சவுத்தி இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மிச்சல் சாட்னர், ஜிம்மி நீஷம் கூட கிடையாது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நியூ கோரை கொண்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் இது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. எல்லாமே டேலண்டட் பிளேயர்ஸ் தான். இருந்தாலும் இந்தியாவில் ஆடுறதுக்கு ஒரு இது வேணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மற்றபடி அவங்க ஊரில் வந்து இந்த டீம் வந்து எவ்வளோ நல்ல பிளேயர்ஸாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்தியாவில் விளாட்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு டீமில் ஒரு மோஸ்ட்லி ஒரு ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் வந்து புதுசாக இருந்தாலே அந்த டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டீம்லன்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாமே வந்து ஒரு நியூ டீம் தான் இறக்கியிருக்காங்க. பார்ப்போம். அவங்களோட பவுலர்ஸில் பர்டிகுலர்லி கெயில் ஜேமிசன் மட்டும்தான் தெரிகிற ஒரு நேமாக நமக்கு இருந்திருக்கு. இந்தியாவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதில் கெயில் ஜேமிசன் மட்டும்தான் தெரிகிற ஒரு நேம், மற்றபடி யாரும் கிடையாது. பார்ப்போம். இப்போ வந்து அவங்களோட ஸ்குவாட் என்னன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்தியாவோட ஸ்குவாட் பார்த்திங்கன்னா, சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், ரிஷப் பண்டை வந்து திருப்பி டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. விக்கெட் கீப்பர், செகண்ட் விக்கெட் கீப்பராக நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இதான் வந்து இந்தியன் ஸ்குவாடு. நியூசிலாந்து சைடுன்னு பார்த்தோன்னா மைக்கேல் பிரேஸ்வெல், ஆதித்யா அசோக்ன்ற ஒரு இந்தியன் லெக் ஸ்பின்னர். அவர் இந்தியனில் பிறந்து அங்கே ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆதித்யா அசோக், கிறிஸ்டியன் கிளார்கே அப்படின்ற ஒரு பவுலர். அடுத்த ஜாஸ் கிளார்கர்ஷன் ஒரு ஆல்ரவுண்டர், டெவான் கான்வே, ஜாக் ஃபோக்ஸ், மிச்சல் ஹேய் விக்கெட் கீப்பர், கெயில் ஜேமிசன், நிக் கெல்லி அண்ட் ஜெய்டன் லினக்ஸ் ஒரு ஸ்பின்னர், டேரல் மிச்சல், ஹென்ரி நிக்கோல்ஸ், கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் ரே அண்ட் வில் யங். இதுதான் வந்து நியூசிலாந்தோட ஸ்குவாடு. இப்போது 2 டீமையும் பார்த்தோன்னா, இந்தியாவோட பிளேயிங் லெவன்னு பார்த்தோன்னா வந்து ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3ல் வந்து விராட் கோலி, நம்பர் 4ல் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஐ திங்க் ஸோ அவர் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகிட்டார்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அவர் ஃபிட் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ரிஷப் பண்ட் ஆடுவார். இப்போது ஸ்ரேயஸ் ஐயர், இப்போதைக்கு ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 5ல் வந்து கேஎல் ராகுல், நம்பர் 6ல் ரவீந்திர ஜடேஜா, 7ல் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. இது மட்டும் வந்து கரெக்டு. இப்போது மீதி இருக்கிற அந்த 4 ஸ்பாட்டுன்னு பார்த்தோம்னா, இப்போது குல்தீப் யாதவ் வந்து அவங்க கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் 11ல் ஆடுவாங்க. குல்தீப் யாதவ் ஆடினார்னா ஹர்ஷித் ராணா வந்து 8ல் வருவார், குல்தீப் யாதவ் 9, ஹர்ஷதீப் 10, முகமது சிராஜ் 11 இந்த மாதிரி போவாங்க. இல்லை வாஷிங்டன் சுந்தர் வந்து உள்ளே விளாட்றாருனா வாஷிங்டன் சுந்தர் அட் 8 வந்துட்டு விளையாடுவார். அதுக்கப்புறமா 9, 10, 11ல் வந்து ஹர்ஷதீப் சிங், முகமது சிராஜ் அண்டு ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி அவங்க போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. குல்தீப் யாதவ் எய்தர் இல்லைனா வந்து வாஷிங்டன் சுந்தர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூன்னு பார்த்தோன்னா குல்தீப் யாதவோட ஒரு இன்க்ளூஷன் வந்து மேசிவாக இருக்கும். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து ரொம்பவுமே ட்ரபிள் பண்ணுவார் எல்லாத்தையும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் ஆடுறது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன தான் பேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஹர்ஷித் ராணாவை டீசெண்டாக பேட் பண்ண முடியும். ஸோ நம்பர் 8ல் அவரால் வந்து விளையாட முடியுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுவே நியூசிலாந்து சைடுன்னு பார்த்தோன்னா வில் யங் அண்ட் டெவான் கான்வே தான் வந்து ஓப்பனிங்காக இருப்பாங்க. இப்போது டெவான் கான்வே அண்ட் வில் யங்னு பார்த்தோன்னா வில் யங்குக்கு நல்லா இப்போ ரீசெண்டாக ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார். டெவான் கான்வே அவ்வளோ ரொம்ப ஒரு ஃபார்மில் இல்லைனாலும் ஒரு டீசெண்டாக ஃபார்மில் இருக்கார். நம்பர் 3ல் வந்து ஹென்ரி நிக்கோல்ஸ் விளையாட போகிறாரு. ஹென்ரி நிக்கோல்ஸ்ன்றவர் ஆல்ரெடி நம்ம இந்தியா கூட நிறைய தடவை வந்து விளாண்டுருக்காரு. நல்லா நாக்ஸ் ஆடிருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. அவர் தான் வந்து நம்பர் 3. நம்பர் 4னா டேரல் மிச்சலும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஓடியில் நல்லா ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஒரு 100 சம்திங் 200 அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. நல்ல ஒரு ஸ்பின்னர் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு. அடுத்ததான் நம்பர் 5ன்னு பார்த்தோன்னா கிளென் பிலிப்ஸ் வந்து விளையாடுவாங்க. நம்பர் 6ல் மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து விளையாடுவார். நம்பர் 6ல் வந்து மைக்கேல் பிரேஸ்வெல். நம்பர் 7ல் வந்து எனக்கு இருக்க வரைக்கும் இந்த டீமில் ஒரு பெட்டர் பிளேயர்னால் வந்து ஐ திங்க் ஸோ அவங்க அந்த
ஜாஸ் கிளார்சன் வந்து விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா மிச்சல் ரெயின் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் அவங்க வந்து ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்பின் ஆப்ஷன் பார்த்தோன்னா மைக்கேல் பிரேசல் ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, அதே மாதிரி வந்து கிளென் ஃபிலிப்ஸும் வந்து கண்டிப்பாக ஓடியில் பவுலிங் போடுவார். ஸோ அவரும் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலர். ஸோ ஒரு மீடியம் பேஸுக்காக வந்து வேணால் அவங்க அந்த ஜாஸ் கிளார்சனை வந்து அவங்க இறக்கலாம், ஏன்னா ஜிம்மி நீஷம்புக்கோட பிளேஸில். அடுத்ததாக வந்து ஆதித்யா அசோக் ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் தான் எடுத்திருக்காங்க, அவர் கண்டிப்பாக ஆடுவார். கெயில் ஜேமிசன் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். கெயில் ஜேமிசன் at 9 வருவார். கெயில் ஜேமிசன் at 8, ஆதித்யா அசோக் at 9. நம்பர் 10 வந்து ஜாக் ஃபோக்ஸும் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். ஸோ நம்பர் 10 அவர். நம்பர் 11 அவங்கக்கிட்ட வந்து மைக்கேல் ரெயின் சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து ஆடுவார்ன்றது நான் நினைக்கிறேன். பார்ப்போம், அவர் தான் வந்து ஆடுவார். இதுதான் வந்து 2 டீமோட பிளேயிங் லெவனில் பெருசாக எதுவும் சேஞ்சஸ்லாம் இருக்காது. இதுதான் மோர் ஓவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது அந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸை நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து இன்ன வரைக்கும் மென்ஸோட ஓடிஎஸ் வந்து நடந்ததே கிடையாது. மென்ஸுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து நடந்ததில்லை. உமன்ஸ் ஓடிஎஸ் மட்டும்தான் 3 மேட்ச் நடந்திருக்கு. 3மே வந்து இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து மொத்தமாக 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் வந்து 1 தடவை ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டுனா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அடித்தாலும் வந்து சேஸ் பண்ண முடியும். ஆவரேஜாக ஒரு இவங்க வந்து அதிகபட்ச சேஸ் பண்ண ஸ்கோர் வந்து 315, அதிகமாக வந்து டிஃபெண்ட் பண்ண ஸ்கோர் வந்து 350. இது சேஸ் பண்ணது 315, அதிகமாக டிஃபெண்ட் பண்ணது வந்து 350 வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஆவரேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 330 to 335 வந்து அடித்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து ஆடுறவங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நியூசிலாந்து சைடால் நம்ம இந்தியா கூட காம்படேட் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம இந்தியனில் இருக்கிற எப்படி சொல்கிறதுனா, மேன் டு மேன் வச்சோம்னா கூட இந்த டீமில் அவ்வளோவா கிடையாது. இவங்க யாருமே இன்ன வரைக்கும் ஒரு நியூசிலாந்து பேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா வில்லியங்கன் டெவான் கான்வே ஆடிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹென்ரி ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அவரும் ஆடிருக்காரு. டேரல் மிச்சல் ஆடிருக்காரு. கிளென் ஃபிலிப்ஸ், இவங்க 5 பேரை பற்றி பிரச்சனை இல்லை. இதுக்கு கீழே தான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிளே ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ மைக்கேல் பிரேசல் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா பேட்டிங் ஆடுவார், அதே மாதிரி வந்து நல்லாவும் பவுலிங் போடுவார். நல்லாவே வந்து பிரேசலும் வந்து நல்லா பேட்டிங் ஆடுவார். ஓரளவுக்கு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கெயில் ஜேமிசனால் இங்கே நல்லா பந்து போடுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அவரோட அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து இந்த விராட் கோலி இந்த மாதிரி சுப்மன் கில்லையோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ட்ரபிள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பர்டிகுலர்லி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் பாலுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஏன்னா இவரும் அந்த ஜாஸ் ஹேசில்வுட் போடக்கூடிய அந்த லென்த் வந்து ஒரு சில பால் போடுவார். அதில் வந்து விராட் கோலியோட விக்கெட் எடுக்க முடியும் அவரால், ஹேசில்வுட்டோட ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவரும் வந்து மேன் டு மேட்ச் நல்லா மேட்ச் பண்ணுறாரு. மற்றபடி இந்த பவுலர்ஸ் கிட்ட பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது, அப்படியே ஆப்போசிட்டு. அவங்களோட பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு வெல் செட்டில்டு யூனிட்டு. ஸோ வந்து இந்தியா வந்து இந்த மேட்ச்னு சொல்லலை, இந்த சீரீஸை வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா பெருசாக வந்து இந்த நியூசிலாந்து டீமுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, பெரிய நேம்ஸும் வந்து இங்கே கிடையாது. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து அடுத்தது லோவஸ்ட் ஸ்கோர் பேட்டர்ன் பார்த்தாச்சு, ஹையஸ்ட் ஸ்கோரும் பார்த்தாச்சு. மோஸ்ட்லி இந்த கிரவுண்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸ்க்கு ஈவன்லி விக்கெட் வந்து கிடச்சிருக்கு. அதிகமாக பேசர்ஸும் எடுத்தது கிடையாது, அதிகமாக வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்தது கிடையாது. எல்லாருக்குமே ஆவரேஜாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 6 விக்கெட்ஸ் வந்து பேசர்ஸ் எடுத்தாங்கன்னா ஒரு 4 விக்கெட்ஸ் பக்கம் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இனிஷியலாக கொஞ்சம் இருந்து வெயிட் பண்ணி ஆடினா இந்த கிரவுண்டில் ஒரு நல்ல ஸ்கோரை வந்து போட முடியும். எப்பவும் போல தான் இனிஷியலாக வந்து இந்தியாவில் கொஞ்சம் மூமெண்ட் ஆகும், நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் இனிஷியல் ஃபேஸ் வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பர்டிகுலர்லி வந்து விராட் கோலி மாதிரி அதில் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து டொமஸ்டிக் மேட்சஸ் நிறைய நடந்திருக்கு. இப்போ கர்நாடகா விசஸ் விதர்பா நடந்திருக்கு, விதர்பா விசஸ் மகாராஷ்டிரா நடந்திருக்கு, ஹரியானா விசஸ் கர்நாடகா, மகாராஷ்டிரா விசஸ் பஞ்சாப், அதுக்கப்புறம் ராஜஸ்தான் விசஸ் தமிழ்நாடு மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. ஓரளவுக்கு எல்லா மேட்சஸோட ஸ்கோர் கார்டையும் எடுத்து பார்த்தோம்னாலுமே டீசெண்டாக வந்து 300 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து ஒரு சான்ஸ். ஸோ வந்து 330 தான் வந்து ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோராக இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுவும் இல்லாமல் ஸ்டாட்ஸாக தான் சொல்லுது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக யார் ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் 300+ ரன்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை டிஃபெண்ட் பண்ணுறதே பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வின் பர்சன்டேஜ்னு சொன்னேன்னா இந்தியா வந்து ஒரு 53, நியூசிலாந்து வந்து ஒரு 47 கொடுப்பேன். ஏன்னா நியூசிலாந்து கிட்ட நல்ல குவாலிட்டி பேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட பவுலர்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னு தெரியல, இந்தியன் பிளேயர்ஸ் வந்து டஃப் கொடுப்பாங்களான்னு தெரில. இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட நல்ல டீசெண்டாக விளாண்டாங்க. ஓடிஎஸில் வந்து இப்போது விராட் கோலியாக இருக்கட்டும் ரோஹித் சர்மா இருக்கட்டும் இருக்கிற ஃபார்மில்
கொஞ்சம் எல்லா டீமுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்தியாவை பீட் பண்ணுறதுக்கு. இந்த டீம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு தெரில. பார்ப்போம் அவங்களோட ஸ்டாட்ஸ் வந்து எப்படி என்ன பண்ணிட்டு வராங்க, ப்ரிப்பேர் எப்படி பண்ணியிருக்காங்க, இல்லை எப்படி வந்து விளாட்றாங்க, எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். இந்த மேட்ச்சில் வந்து என்னோடய பிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்தியா சைட்லேருந்து விராட் கோலி அண்டு முகமது சிராஜ் எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கழித்து வராரு. ஸோ இனிஷியல் ஃபேஸில் அவருக்கு விக்கெட் கிடைக்குன்றது எனக்கு தோணுது. ஸோ இந்தியன் சைட்லேருந்து பார்த்தோன்னா விராட் கோலி அண்ட் முகமது சிராஜ். அண்டு நியூசிலாந்து சைட்லேருந்து பார்த்தோன்னா கெயில் ஜேமிசன் வந்து எல்லாத்துக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சுருக்காரு. ஸோ கெயில் ஜேமிசன் வந்து ஒரு பவுலர். அதுக்கு அடுத்தது வந்து பேட்டர்னு பார்த்தோன்னா டேரல் மிச்சல் வந்து பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அண்டு பேஸு, மிடில் ஓவர்ஸில் நிறைய ரன்ஸ் எடுக்க ஸோ டேரல் மிச்சல் தான் வந்து என்னோடய நியூசிலாந்து பிக்கு. பார்ப்போம் இந்தியா வந்து இந்த மேட்ச்சை வந்து ஜெயிச்சிடும்ன்றதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்படி நடக்குதுன்றத மேட்ச் முடிச்சுட்டு வந்து ரிவ்யூவில் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.